வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் சத்தியஞான சபையில்தான் நாம் நிற்கிறோம். இந்த சபையில்தான் தமிழக அரசு சர்வதேச மையம் 100 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுவதாக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவுக்கு முற்றிலுமாக தற்போது பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என பல்வேறும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காரணம் என்னவென்றால் 1867ஆம் ஆண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், பசிப்பினையை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கில் வள்ளல் பெருமானார் இந்த சத்தியஞான சபையில் அணையா அடுப்பு ஒன்றை உருவாக்கி தற்போது வரை இலவசமாக அன்னதானங்கள் 3 வேளையும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 153வது ஜோதி தரிசன விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடி முடிந்த நிலையில் தற்போது தமிழக அரசு திமுக தேர்தல் அறிக்கையில் வடலூர் வள்ளலாரை முற்றிலுமாக உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக வடலூர் சத்தியஞான சபையில் 100 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பின் எதிரொலியாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 100 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இங்கு ஆய்வு நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு தற்போது பல்வேறு அரசியல் கட்சியினர்கள், தற்போது பொதுமக்கள் என பல்வேறு அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களிடையே இது ஏன் எதிர்க்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக பார்வதிபுரம் கிராம மக்கள் தான் 1871ஆம் ஆண்டு இந்த சத்தியஞான சபையில் இங்க இருக்கக்கூடிய காலி நிலங்களை எல்லாம் சத்தியஞான சபையை கொடுக்கப்பட்டு இங்க நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசனத்துக்கு முன்னாடி பார்வதிபுரம் மக்கள் சீர்வரிசையாக கொண்டு இங்க கொடியேற்று விழா என்பது நடைபெறுவது வழக்கம். அதன் எதிரொலியாக தற்போது சர்வதேச மையம் இந்த சத்தியஞான சபையை சுற்றியுள்ள பெருவெளியில் அமைந்தால் தங்களது கிராமம் முற்றிலுமாக முடக்கப்படும். இதனால் ஒருவேளை கூட எங்களால் இங்கே சுலபமாக வந்து செல்ல முடியாது. தங்களது வருடந்தோறும் எங்களுடைய பார்வதிபுரம் மக்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளும் முற்றிலுமாக தடைபட்டுவிடும். இதனால் முற்றிலுமாக இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் ஒருமுகம் தெரிவிக்கிறார்கள். அரசியல் கட்சியினர் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசனை முன்னிட்டு உலகத்தில் சுற்றுலா தலங்களில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் குவிவார்கள். இங்கு சர்வதேச மையத்தை கட்டினால் மக்கள் முற்றிலுமாக அதிக அளவில் கூடாத வண்ணம் காட்சியளிக்கும் என்பதால் உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என தற்போது அரசியல் கட்சியினரும் தற்போது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். வடலூர் சத்தியஞான சபையில் இந்த சர்வதேச மையம் ஒருபுறம் வடலூரை வள்ளலாரை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அவருடைய சொற்பொழிவுகள், ஆன்மீகம், வரலாறு என எடுத்துரைக்கும் வகையில் தமிழக அரசு இந்த முன்னேற்பாடுகளை செய்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த முன் திட்டங்கள் என்பது தற்போது இதுவரை அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று அவருடைய கருத்துக்களை கேட்கவில்லை. என்னென்ன மாதிரி இந்த கட்டமைப்பு வசதிகள் இங்கு வரவிருக்கிறது என்பதனை இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. இதனாலேயே அவர்கள் குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். ஒருபுறம் பெருவெளியில் இந்த குற்றச்சாட்டுகளை, பெருவெளியில் இந்த சர்வதேச மையத்தை கட்டக்கூடாது என அரசியல் கட்சியினர் தெரிவித்தாலும் இங்கு சர்வதேச மையங்கள் அமைக்கப்பட்டால் பல்வேறு சுற்றுலா வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிவார்கள். இதனால் முற்றிலுமாக இந்த இடமே ஒரு மக்கள் கூடாத வண்ணமாக காட்சியளிக்கும் என்று அரசியல் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கும் இது குறித்து ஒரு தெளிவாக ஒரு அறிக்கையினை தமிழக அரசு வெளியிட வேண்டும். பொதுமக்களுக்கு முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய பார்வதிபுரம் மக்கள், வடலூர் சத்தியஞான சபையில் உள்ள அந்த சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்தப்பட உள்ளோம், என்ன மாதிரி வரைபடங்களை இங்கு வரைபடங்கள் மூலம் அவர்கள் விளக்கினால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லை என்றால் அவர்கள் இந்த திட்டத்தை வரவேற்பதற்காக தெரிவிக்கிறார்கள். ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு சிலர் ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக இந்த திட்டங்களை குறித்து என்னென்ன மாதிரி செயல்பாடுகள், கட்டமைப்பு வசதிகள், என்னென்ன மாதிரி சொற்பொழிவுகள், ஆன்மீகம், வரலாறு என எந்த மாதிரி நம் நடவடிக்கை மேற்கொள்ளவே போறோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே தற்போது இங்க இருக்கக்கூடிய மக்களின் கலை நிலவரமாக உள்ளது. கடலூரிலிருந்து வடலூர் சத்தியஞான சபையிலிருந்து பிரேம், நியூஸ் 18 தமிழ்நாடு.